சிலர் நன்மைகள் தான் செஞ்சுட்டு இருப்பாங்க, உண்மையான வாழ்க்கையில தான் இருப்பாங்க, ஆனா உள்ள ஃபுல்லா உலகத்துல இருக்கு. சிலர் பாவமான வாழ்க்கையில இருப்பாங்க, கெட்ட வாழ்க்கையில இருப்பாங்க, ஆனா உள்ள ஃபுல்லா மார்க்கத்துல இருக்கு. பாருங்க எப்படி இறுதி காலம் சேஞ்ச் ஆகுது. நம்ம உதாரணம் மார்க்கத்தோட பட்டோடிக்கதால வட்டி விட்டுருப்போம், அதை விட்டுருப்போம், இதை விட்டுருப்போம், எல்லாம் விட்டுருந்தாலும் முன்ன வட்டி எடுத்தவன் முன்னேறி தாங்கிக்கிறான், இவன் வந்து முன்னேறி தான், இவன் நல்லா தாங்கிக்கிறான், அவன் ஏன் பண்ண நல்லா தாங்கிக்கிறான், இது என்ன சட்டமன்ற வழங்கல, நம்ம ஏன் இப்படியே நினைச்சு இருந்தவருக்கு ஒரு 60 வயசுல எதுவும் ஆகல, இவர் கிடைக்கும் இருந்திருப்பாரு. 60 வயசு 65 வயசா எதுவும் ஆகல, எதுவும் கிடைக்கல. நான் இந்த வாழ்க்கையில விட்ட பெரிய பிழைகள்ல உண்டாக நினைக்கிறேன், சின்ன வயசுலயே நல்லா உழைச்சிருக்கணும், சின்ன வயசுல நல்லா சேர்த்திருக்கணும், தௌபா வந்து அல்லாஹ் தஆலா எந்த காலத்தையும் தருவான். இவருடைய அதிக புலம்பலாக எதிர்க்கும்டா தொடரேச்சியாக உள்ளத்துல வச்சிருந்த இந்த கவலைகள் தான் இருக்கும். பாவத்தில் ஈடுபட்ட எப்படி மாறிடுவான்டா, நான் சொல்லலை, அது செய்யலை, இது செய்யலை என்றவன் இவன் 60 வயசுல எப்படி இருப்பான்டா, என் இளம் வயசுல நான் துலா முட்டதுக்கு தான் எனக்கு இந்த தண்டனை செஞ்சு இப்ப கிடைச்சிருக்கு, நான் இபாதத்து செய்யல அதனால தண்டனை கிடைச்சிருக்கு, சக்காத்து கொடுக்கல அதனால தண்டனை கிடைச்சி, குடும்பத்தோட ஒழுங்கா நடக்கல, உமாப்புக்கு நிறைய அணியாச்சு. இவன் காலம் இறுதி காலம் என்ன செய்யுது, எப்படி இருப்பாங்க. அதாவது நல்லவருடைய செயல்பாடு எப்படி இருக்க, உள்ளம் என்ன செய்து அவர் கெட்டதை விரும்பி கொண்டிருக்கிறார். எனவே இறுதி காலம் என்ன செஞ்சிருமாடா, தௌபா செய்யதல்ல, செஞ்ச எல்லா நல்ல வேலை என்ன அடிச்சு விடுற மாதிரியான கவலை அவருக்கு இருந்து கொண்டிருக்கு. இது எவ்வளவு ஒரு ஹசாரத், எவ்வளவு நஷ்டம். இது நீ எப்படி மௌத்தாகணும்டா, படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு திருப்தியா வாழ்ந்துட்டேன், படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு திருப்தியா வாழ்ந்து விட்டேன், நல்ல முறையில வாழ்ந்து விட்டேன், அல்ஹம்துலில்லாஹ். மனிதன்ட்ட இது இல்ல, பாவமே செஞ்சுட்டு இருப்பாரு, ஒரு குறிப்பிட்ட வயசுல அவருக்கு எல்லாம் கிடைச்சிடும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா நம்மளோட ஒரு மஹப்பத் வச்சுக்கிறான். இல்ல உன்னை இப்ப சோதிக்கிறானா அல்லாஹ் தஆலா, ஏற்கனவே கஷ்டத்திலே வச்சிட்டு இருந்தது நீ நல்லவன் என்றதுனால நீ தௌபா செஞ்சு திருந்தனம் என்பதற்காக இருக்கலாம். ஆனா நீ திருந்தாதனால எல்லாத்தையும் திருப்பி தந்திருப்பால வச்சுக்கல. அல்லாஹ் உனக்கு மஹப்பத்துல தந்தானதுக்கு என்ன ரீசன், இந்த உலகத்துல கிடைச்சாலும் தடுத்தாலும் சோதனை தான். நம்ம நினைக்கலாம் என்றைக்கும் ஒரு முஃமின் யததக்கர் அல் மஆசி, பாவங்களை தான் என்ன செய்யணும், ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கணும். அல்லாஹ் தஆலா இறுதி காலத்துல ரெண்டே தலைகீழா பெறறானா இல்லையா, இப்படி தலைகீழா போ இப்படி இருந்த மனிதர். அதனால தான் ஹதீஸ்ல பாக்குறோம், கதிரை பத்தி சொல்லப்படுது என்ன, ஒரு மனிதன் நல்லவராக இருப்பாரு, ஃபீமா யப்துல் இன்னாஸ், மக்களுக்கு விளங்குறதுல. ஆனா இறுதி காலம் சொர்க்கத்துக்கு அவருக்கு ஒரு சான்று இருக்கிற டைம்ல அவர் நரகவாதியான செய்வார், மாறுவார். இன்னொருத்தர் மக்களுக்கு விளங்குற சந்தர்ப்பத்தில் விளங்குற மாதிரி பார்த்தா அவர் நரகவாதியா இருப்பார். இறுதி காலத்துல அவர் சொர்க்கவாதியாக செஞ்சிருவார், மாறி விடுவார்னா உள்ளம்.